கேரளாவில் சுமார் 10 பேருக்கு வெஸ்ட் நைல் வைரஸ் காய்ச்சல் பரவிய நிலையில் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று அந்த மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வெஸ்ட் நைல் காய்ச்சல் என்றால் என்ன, அதன் அறிகுறிகள் என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 1937ஆம் ஆண்டு ஆப்பிரிக்காவின் உகாண்டாவில் முதன்முறையாக வெஸ்ட் நைல் வைரஸ் காய்ச்சல் பரவியது. அசுத்தமான நீரில் வளரக்கூடிய கியூலஸ் எனப்படும் ஒரு வகை கொசுக்கள் மூலம் இந்நோய் பரவுவது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் முதன்முறையாக கேரளாவில் கடந்த 2011ஆம் ஆண்டு வெஸ்ட் நைல் வைரல் காய்ச்சல் பரவியது. இதன் நீட்சியாக கடந்த 2019ஆம் ஆண்டு வெஸ்ட் நைல் காய்ச்சலால் மலப்புரத்தைச் சேர்ந்த கேரளாவில் மீண்டும் வெஸ்ட் நைல் காய்ச்சல் பரவத் தொடங்கியது அம்மாநில மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு மாவட்டங்களில் சுமார் 10 பேருக்கு வெஸ்ட் நைல் காய்ச்சல் பதிவாகியுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. எனவே கேரளாவில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் விழிப்புடன் இருக்குமாறு உத்தரவிட்டுள்ள அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ், தடுப்பின்படி கொசுக்கள் அதிகம் பெருகும் இடங்களை அழைத்து நோய் பரவலை கட்டுப்படுத்துமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். வெஸ்ட் நைல் வைரல் தொடர்பாக பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று குறிப்பிட்டுள்ள வீனா ஜார்ஜ், அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவர்களை அணுகுமாறு அறிவுறுத்தினார். குறிப்பாக காய்ச்சல், உடல்வலி, தலைவலி, கால்வீக்கம், தலை சுற்றல், நினைவாற்றல் இழப்பு, தோல் எரிச்சல் போன்ற அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்று ஏற்பட்டாலும் அலட்சியப்படுத்த வேண்டாம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த காய்ச்சலால் பாதிக்கப்படுபவர்களில் 1% பேருக்கு மூளை பாதிப்பு ஏற்படும் என்றும் சில நேரங்களில் உயிரிழப்பு நேரும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் நைல் வைரஸுக்கு எதிராக மருந்து அல்லது தடுப்பூசி எதுவும் இல்லாததால் அறிகுறி தென்பட்டவுடன் அதற்கு ஏற்ப சிகிச்சை அளிப்பது உயிரை காப்பாற்ற உதவும் என்று மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பொதுமக்கள் தங்கள் வீடு மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுமாறும் கொசுக்களிடம் இருந்து தற்காத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கேரளாவில் வெஸ்ட் நைல் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது நலமுடன் இருப்பதாகவும் பொதுமக்கள் பதற்றமடைய தேவையில்லை என்றும் அம்மாநில சுகாதாரத்துறை குறிப்பிட்டுள்ளது.